வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆயுஷ் கோர்ஸுடைய ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது 2024 ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 7.5 தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5 எவ்வளோ எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி 92.5% எவ்வளோ கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், எத்தனை காலேஜ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் சீட் மேட்ரிக்கையும் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆயுஷை பொறுத்தவரையில் பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BSMS Bachelor of Siddha Medicine and Surgery, BUMS Bachelor of Unani Medicine and Surgery, BHMS Bachelor of Homeopathy Medicine and Surgery, BNYS Bachelor of Naturopathy and Uranic Science. இதில் இந்த 4 கோர்ஸ் நீட் பேஸ் பண்ணி, அதாவது 15% கொடுக்குறாங்க, நீட் பேஸ் பண்ணி எடுக்கலாம். இது தமிழ்நாடு கோட்டாவில் எடுக்கலாம் 12th மார்க்கை வச்சு. என்னென்ன சீட் மேட்ரிக்னு பார்ப்போம். இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் எம்பிபிஎஸ் ஈக்குவலான டியூரேக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 4.5 வருஷம் படிக்கணும். 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரையில் MD/MS இருக்குது, 3 வருஷம் படிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸுங்கிறத பார்ப்போம். அதாவது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் 50,000 கீழே தான் இருக்கும் ஃபீஸை பொறுத்தவரையில். இப்போ இதில் செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் BSMS BAMSக்கு 1,25,000 ஆனுவல் ஃபீஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி BHMSக்கு 1,25,000 ஆனுவல் ஃபீஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆயுஷை பொறுத்தவரையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு BSMS BAMSக்கு 2,50,000 எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் BHMSக்கு 2,50,000 எடுக்கிறாங்க. இதை போக ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் 2.5 lakh ஆகும் மேக்ஸிமம். அதாவது ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில் எல்லாம் சேர்த்து வாங்குவாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் ஒரு 4 லட்சத்துக்கு உள்ளே வந்துடும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில். இதுதான் ஃபீஸு. இதில் ஒவ்வொரு காலேஜுக்கு கொஞ்சம் கூடும் குறையுமே தவிர ஃபீஸ் மேக்ஸிமம் 4 லட்சத்துக்கு உள்ளே வந்துடும் பெர் இயருக்கு. அதே மாதிரி சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில் இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15%. அது ஆல் இந்தியா கோட்டா யார் பண்ணுறான்னா AACCC, ஆயுஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, இவங்க தான் பண்ணுறாங்க. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் சீட்டு 50% கொடுக்குறாங்க. அதே மாதிரி டீம் யூனிவர்சிட்டி ஆல் இந்தியாவை பொறுத்தவரை 100% டீம் யூனிவர்சிட்டி தான் சீட் ஃபில் பண்ணுது. தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 87.5 இருந்தாலும் சரி, 92.5% இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கோட்டா எல்லாத்தையுமே மொத்தம் 85% எடுக்கிறாங்க. எல்லாம் தமிழ்நாடு கோட்டா தான் ஃபில் பண்ணுது. இப்போது ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரை சீட் மேட்ரிக்கில் ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஓப்பன் கேட்டகரிக்கு 31% இடஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க. பிசியை பொறுத்தவரையில் 26.5% கொடுக்குறாங்க. BCM, அதாவது பேக்வர்டு கம்யூனிட்டி முஸ்லீமை பொறுத்தவரையில் 3.5 கொடுக்குறாங்க. அதே மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், அதாவது MBCயை பொறுத்தவரையில் 20% கொடுக்குறாங்க. SCயை பொறுத்தவரையில் 18% கொடுத்துருக்காங்க. STயை பொறுத்தவரையில் 1% கொடுத்துருக்காங்க. இப்போது BAMSஐ பொறுத்தவரையில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதாவது இது கன்னியாகுமரியில் இருக்குது. இது ஒன்று தான் கவர்மெண்ட் காலேஜ். இதில் 60 சீட் இருக்குது. மற்ற எல்லாம் ப்ரைவேட் காலேஜ். கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, நான் மைனாரிட்டி. இது 40 சீட் இருக்குது. அதே மாதிரி மரியா ஆயுர்வேதா KK டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் 42 சீட் இருக்குது மொத்தம். அதே மாதிரி நந்தா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது. இதில் 60 சீட் இருக்குது. இது எல்லாம் ப்ரைவேட் காலேஜ், நான் மைனாரிட்டி காலேஜ் தான். அதே மாதிரி
கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது வந்து 60 சீட் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் வந்து சென்னையில் இருக்குது. இதில் வந்து மொத்தம் வந்து 50 சீட் இருக்குது. இதை மொத்தம் 6 காலேஜ் தான் இருக்குது பிஏஎம்எஸ்ஸை பொறுத்தவரையில். இதில் வந்து ஒன்று கவர்மெண்ட் காலேஜு. பிஎஸ்எம்எஸ் சித்தாவை பொறுத்தவரையில் மொத்தம் 3 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஒன்று திருநெல்வேலியில் இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வந்து 100 சீட் இருக்குது. ரெண்டாவது காலேஜ் வந்து சென்னையில் இருக்குது. சித்தாவை பொறுத்தவரை இதுக்கு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இதில் 60 சீட் இருக்குது. இதில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 3வது காலேஜில் வந்து சென்னையில் தான் இருக்குது. இது 60 சீட் இருக்குது. பியூர் மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் சீட் எப்படி பிரிச்சுருக்காங்க பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரையில் கேகே டிஸ்ட்ரிக்டில் பொறுத்தவரையில் ஏடிஎஸ்விஎஸ் வந்து சித்தா வந்து 60 சீட் இருக்குது. இது நான் மைனாரிட்டி தான். அதே மாதிரி அன்னையில் வந்து 100 சீட் இருக்குது. இது கும்பகோணத்தில் இருக்குது. அதே மாதிரி நாமக்கல்லில் இருக்கிறதுல வந்து 60 சீட் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்கிறதுல வந்து 60 சீட் இருக்குது. கேகே டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. ஈரோடை பொறுத்தவரையில் 60 சீட் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் ஆர்விஎஸ் சித்தாவை பொறுத்தவரையில் 30 சீட் இருக்குது. அதே மாதிரி சேலம் வந்து சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. நாகப்பட்டினத்தில் பொறுத்தவரையில் 60 சீட் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் பொறுத்தவரையில் சென்னையில் இருக்குது 50 சீட் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சுதாவை பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. அதே மாதிரி திருச்சினாப்பள்ளியை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் 40 சீட் இருக்குது. மொத்தம் வந்து 16 காலேஜ் வருது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் 3 காலேஜ் சேர்த்து மொத்தம் 16 காலேஜ் வருது. அவ்வளோதான் டோட்டலாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். பியூஎம்எஸ் யுனானியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு காலேஜ் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து சென்னையில் இருக்குது. கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னை. இதில் வந்து 54 சீட் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டுங்க எப்படி சீட்டு பிரிக்கிறாங்கிறத. அடுத்தப்புறம் பார்க்கக்கூடியது பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதியை நம்ம பார்ப்போம். இதில் வந்து டோட்டலாக வந்து நாமக்கலை பொறுத்தவரையில் எக்ஸல் ஹோமியோபதியை பொறுத்தவரையில் 60 சீட் இருக்குது. அதே மாதிரி மதுரை கவர்மெண்ட் ஹோமியோபதியை பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மரியா ஹோமியோபதியை பொறுத்தவரையில் 60 சீட் இருக்குது. நாமக்கல்லை பொறுத்தவரையில் 60 சீட் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி சாரதா பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. இது வந்து மைனாரிட்டி காலேஜ். இதில் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. மதுரையில் இருக்க காலேஜ் மட்டும் தான் இருக்குது 50 சீட் இருக்குது கவர்மெண்ட்டில். மற்ற இதெல்லாம் நான் மைனாரிட்டி. இது வந்து மைனாரிட்டி காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அதே மாதிரி சேலத்தில் இருக்கிறது நான் மைனாரிட்டி வந்து 50 சீட் இருக்குது. சென்னையில் இருக்க ஸ்ரீ சாய்ராம் பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. இதெல்லாம் நான் மைனாரிட்டி காலேஜ். சென்னையை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது வெங்கடேஸ்வரா பொறுத்தவரையில். அப்புறம் ஆத்தூரை பொறுத்தவரையில் மைனாரிட்டி காலேஜ். இதில் வந்து 100 சீட் இருக்குது. நாமக்கல்லை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. ஆர்விஎஸ் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் 50 சீட் இருக்குது. கோயம்புத்தூரில் 2 காலேஜ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. மொத்தம் வந்து 12 காலேஜ். இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ், 2 மைனாரிட்டி காலேஜ், மற்றெல்லாம் நான் மைனாரிட்டி காலேஜ் வருது. பிஎன்ஒய்எஸை பொறுத்தவரை யோகாவை பொறுத்தவரையில் 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒன்று இருக்கிறது வந்து சென்னையில் இருக்குது. அதில் வந்து மொத்தம் 60 சீட்டு வருது. அதே மாதிரி செங்கல்பட்டில் இருக்கிறது வந்து மொத்தம் 100 சீட் இருக்குது. இந்த 2 தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்.
அப்புறம் மைனாரிட்டி காலேஜை பொறுத்தவரையில் கும்பகோணத்தில் இருக்கிறது வந்து 100 சீட் இருக்குது. இது பியூர் மைனாரிட்டி காலேஜு. அதே மாதிரி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது வந்து 100 சீட் இருக்குது. எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் குமாரபாளையத்தை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. திண்டுக்கலை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. ஈரோடை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. காலேஜ் நேமாக பார்த்துக்கிடுங்க. திருச்சியை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டையை பொறுத்தவரையில் 100 சீட் இருக்குது. ஈரோடை பொறுத்தவரை நந்தாவை பொறுத்தவரையில் 60 சீட்டு வருது. திருச்சினாப்பள்ளியை பொறுத்தவரையில் ஸ்ரீ இந்திராவை பொறுத்தவரையில் 100 சீட்டு வருது. அதே மாதிரி நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில் 100 சீட்டு வருது. சேலத்தை பொறுத்தவரையில் 40 சீட்டு வருது. சோனா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் சேலம் இது 100 சீட்டு வருது. கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் 100 சீட்டு வருது. தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் 100 சீட்டு வருது. சேலத்தை பொறுத்தவரையில் சாமி விவேகானந்தாவை பொறுத்தவரையில் 100 சீட்டு வருது. இதான் மொத்த சீட்டுடைய இத்தனை காலேஜ் 18 காலேஜ் இருக்குது. இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. மைனாரிட்டி காலேஜை பொறுத்தவரை 1 மைனாரிட்டி காலேஜ் இருக்குது. இப்போது பிஏஎம்எஸ் எவ்வளோ கட் ஆஃபில் வந்து ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2023 ஓசியை பொறுத்தவரையில் ரவுண்டு 1ல் 570 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2வை பொறுத்தவரையில் 537 முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 539 ரவுண்டு 1லையும் ரவுண்ட் 2ல் வந்து 535 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் ரவுண்டு 1ல் 441 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2ல் வந்து 422 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 374 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2ல் சீட் அலாட் பண்ணலை, அதே மார்க்கில் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்தது தான் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் சித்தாவை பொறுத்தவரையில் ஓசியில் 484 ரவுண்டு 1லையும் அதே மார்க் தான் இருக்குது. ரவுண்ட் 2ல் 484 புதுசாக இது போடலை. ஓசியை பொறுத்தவரையில் 476 ரவுண்டு 1லையும் ரவுண்ட் 2லேயும் 476 தான் இருக்குது. அதே மார்க் தான் இருக்குது. ஓசியும் பிசியும் பொறுத்தவரையில் ஓபிசியை பொறுத்தவரையில் இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 397 ரவுண்டு 1லையும் 395 ரவுண்ட் 2லையும் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 366 ரவுண்டு 1லையும் 366 ரவுண்டு 2லையும் இருக்குது. அதில் சீட்டு எதுவும் மாறலை. எஸ்டியை பொறுத்தவரையில் 304 ரவுண்டு 1லையும் 228 ரவுண்ட் 2லையும் இருக்குது. இது ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% இடஒதுக்கீடில் போட்டது. அதே மாதிரி பியூஎம்எஸ் யுனானியை பொறுத்தவரையில் ரவுண்டு 1ல் 471 முடிஞ்சிருக்குது. ஓசியை பொறுத்தவரையில் 458 முடிஞ்சிருக்குது ரவுண்ட் 2ல். ஓபிசியை பொறுத்தவரையில் 462 ரவுண்டு 1ம் 457 ரவுண்ட் 2லையும் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 360 ரவுண்டு 1லையும் 356 ரவுண்ட் 2லையும் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 293 ரவுண்டு 1லையும் 319 ரவுண்ட் 2லையும் முடிஞ்சிருக்குது. ரவுண்ட் 2ல் வந்து இதில் கூடி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதியை பொறுத்தவரையில் ஓசியில் வந்து ரவுண்ட் 1ல் வந்து 492 முடிஞ்சிருக்குது. ரவுண்ட் 2வை பொறுத்தவரையில் 460 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ஓபிசியை பொறுத்தவரை 477 ரவுண்டு 1ம் 457 ரவுண்ட் 2லையும் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரை 443 ரவுண்டு 1ம் ரவுண்டு 2லையும் 441 தான் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் இல்லை. எஸ்சியை பொறுத்தவரை 371 ரவுண்டு 1லையும் 367 ரவுண்ட் 2லையும் முடிஞ்சிருக்குது. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 15% இடஒதுக்கீடில். இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கோட்டாவில் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குதை பார்ப்போம். இது வந்து எல்லா ஆயுஷை பொறுத்தவரை டோட்டல் கட் ஆஃபு. ஓசியை பொறுத்தவரை 450லையும் பிசியை பொறுத்தவரை 420லையும் பிசிஎம்மை பொறுத்தவரையில் 400ம் எம்பிசியை பொறுத்தவரை 360ம் எஸ்சியை பொறுத்தவரை 300ம் எஸ்சிஏயை பொறுத்தவரை 280ம் எஸ்டியை பொறுத்தவரையில் 250லையும் முடிஞ்சிருக்குது 2023. இப்போ ப்ரைவேட்
காலேஜை பொறுத்தவரை ஆயுஸில் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா ஓசியை பொறுத்தவரையில் 300ம், பிசியை பொறுத்தவரையில் 280ம், பிசிஎம்மை பொறுத்தவரையில் 270ம், எம்பிசியை பொறுத்தவரையில் 230ம், எஸ்சியை பொறுத்தவரையில் 200ம், எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 180ம், எஸ்டியை பொறுத்தவரை 160லையும் முடிஞ்சிருக்குது ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரையில். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது கவர்மெண்ட் காலேஜ். இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் காலேஜ். முதல்ல பார்த்தது கவர்மெண்ட் காலேஜ். இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் காலேஜ். இது ப்ரைவேட் காலேஜ் ரெண்டாவது பார்த்தது. மூணாவது பார்க்க போகிறது நம்ம வந்து 7.5 பார்த்துருவோம். 7.5 பொறுத்தவரையில் அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு ப்ரைவேட்டாக வந்து ஃபஸ்ட்டே நடத்திடுவாங்க கவுன்சிலிங்கு. இதை வந்து ஓசியில் வந்து 350ல் முடிஞ்சிருக்குது, பிசியில் வந்து 300ல் முடிஞ்சிருக்குது, பிசிஎம்மில் வந்து 290ல் முடிஞ்சிருக்குது, எம்பிசியில் வந்து 290ல் முடிஞ்சிருக்குது, எஸ்சியில் வந்து 270ல் முடிஞ்சிருக்குது, எஸ்சிஏல 260ல் முடிஞ்சிருக்கு, எஸ்டியில் வந்து 250ல் முடிஞ்சிருக்குது 2023 பொறுத்தவரையில். இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வருது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பிஏஎம்எஸ்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்குது, அதை விட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் தான் வரும். இதை விட வந்து ஒரு 15 மார்க் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், நல்லது நம்மளுக்கு. மேக்ஸிமம் இந்த கட் ஆஃபில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரையில். ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கிட்டால் நம்ம செகண்ட் ரவுண்டில் இதோட கம்மியாக தான் ஆயிருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட மார்க் வந்து நம்ம சேஃப் ஸ்கோர் தான். இதை விட வந்து நம்ம அதிகமாக இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்கலாம், ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால். அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ்ஸை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்துடுங்க. அதை ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஓசியை மட்டும்தான் சேமாக இருக்குது, ஓபிசி சேமாக இருக்குது, மற்ற எல்லாம் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. நம்ம வந்து ரவுண்டு 1 கட் ஆஃப் எடுத்துக்கிடுவோம். இந்த ரவுண்டு 1லேருந்து ப்ளஸ் ஒரு 15 மார்க் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம், அதாவது இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஓசியும் ஓபிசியும் வந்து சேமாக இருக்கனால நம்ம வந்து இதோட ப்ளஸ் அதிகமாக இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2023 பொறுத்தவரையில் பியூஎம்எஸ் வந்து அதை யுனானியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா அதிகமாக குறைஞ்சி வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டு சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கிடுவோம். 2023 ஃபஸ்ட் ரவுண்டை ப்ளஸ் வந்து ஒரு 10 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். யுனானியை பொறுத்தவரையில் சீட்டு கிடச்சிரும், நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி பிஹெச்எம்எஸ்ஸை பொறுத்தவரையில் ரவுண்ட் 2க்கும் ரவுண்டு 1க்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கிடுங்க, டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ரவுண்ட் 1 கட் ஆஃபை எடுத்துக்கிடுவோம். இந்த மார்க் சேஃப் ஸ்கோர் தான். இல்லைனா ப்ளஸ் ஒரு 15 மார்க் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், கண்டிப்பாக கிடைச்சிருங்கிறத ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில், அதாவது தமிழ்நாடு கோட்டா கவுன்சிலிங் நடத்துகிற கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் இப்போ இந்த வந்து ஓசியை பொறுத்தவரை 450, பிசியை பொறுத்தவரையில் 420, பிசிஎம்மை பொறுத்தவரையில் 400, எம்பிசியை பொறுத்தவரை 360, எஸ்சியை பொறுத்தவரை 300, எஸ்சிஏயை பொறுத்தவரை 280, எஸ்டியை பொறுத்தவரை 250. இதை விட உங்களுக்கு இந்த ஸ்கோரை விட ப்ளஸ் ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா நம்ம வந்து சீட்டு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கலாம். இதே மார்க் கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை விட வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரையில் ஆயுஸில் பார்த்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. ஓசியிலே வந்து 300 தான் வந்திருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து 280 தான் வந்திருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு இந்த மார்க் இருந்தாலே வந்து கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து ப்ளஸ் ஒரு 15 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் இந்த மார்க்கில். ஏன்னா 2023 இதிலே கிடச்சிருக்குது. முதல்ல வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போவாங்க நீட்டை பொறுத்தவரையில். நீட் இல்லாதவங்க தான் இந்த இதில் வருவாங்க, இது தமிழ்நாடு கோட்டாக்கு வருவாங்க. நீட்டில் உள்ளவங்க அதிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் ப்ரைவேட் காலேஜை விட அதிகமான கட் ஆஃப் தான் இருக்குது. ஓசியை பொறுத்தவரை 350 இருக்குது, பிசியை பொறுத்தவரை 300 இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் 290, 270 குறையத்தான் குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கோரில் 7.5 பொறுத்தவரையில் இந்த ஸ்கோரில் விட ஒரு ப்ளஸ் ஒரு 15 மார்க்கிலேருந்து 20 மார்க்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம்.
7.5 பொறுத்தவரையில் ஆயுஷில் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎன்ஒஎஸ் நேச்சுரோபதியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து 40% மார்க் இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாஸ் பண்ணாலே மேக்ஸிமமாக அதிக மார்க் எடுத்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரியும் பண்ணாதீங்க, கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு டாக்டருக்கு சமமானது தான். அதாவது கவர்மெண்ட் காலேஜில் அதாவது கவர்மெண்ட் வேலை கிடச்சிதுன்னா எம்பிபிஎஸ் ஈக்குவலான சேலரி உண்டு, அதையும் பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே கூடயும் வரும். நம்ம கவுன்சிலிங்கை பற்றி ஃபுல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.